சுவாமி விவேகானந்தர் தான் அப்துல் கலாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணம். சொன்னால் எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்கும். ஓகே, 1800களில் 1860களில் நினைக்கிறேன், ஒரு கடலில் ஒரு கப்பல், அப்போ ஆகாய விமானம் கண்டுபிடிக்காத நேரம், அதனால் கப்பலில் தான் எல்லாரும் பிரயாணம் பண்ணாங்க. அப்படிப்பட்ட கப்பலில் ஜிஆர்டி டாட்டா, சாம்ஷெட்பூர் டாட்டா, அவர் பேர் தெரியல, அவர் சின்ன வயசுக்காரரு, அவர் அந்த கப்பலில் போகிறாரு. அதே கப்பலில் ஒரு இளம் துறவி சென்று கொண்டிருக்கிறார். அந்த இளம் துறவியை சென்று இந்த டாட்டா போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே வணக்கம்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்குறாரு. இவர் அவர்கிட்ட கேட்குறாரு, சாமி நீங்கள் எங்கே போகிறீங்க? அதுக்கு சாமி சொல்லுது, நான் சிகாகோவில் உலக சமய மாநாடு நடக்குது, வேர்ல்டு ரிலிஜியன் பார்லிமெண்ட் நடக்குது, அதுக்கு போகிறேன். இந்தியாவையும் இந்தியாவின் கலாச்சாரத்தையும் இந்து மதத்தின் உயர்வையும் பற்றி நாங்கள் பேச போகிறேன். நீ எங்கே போகிற? நான் ஜப்பானில் சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்கு, அதுக்கப்புறம் அமெரிக்காவில் சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்கு, அதையெல்லாம் போய் பார்க்க போகிறேங்கிறாரு. இவர் பார்த்த அப்புறம் என்ன செய்வேன்னு சாமி கேட்குறாரு, துறவி கேட்குறாரு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, ரிட்டன் டிக்கெட் இருக்கு, ரிட்டன் ஆகி இந்தியாவுக்கே வந்துடுவேன் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. ஆமாம், பார்க்கத்தான் முடியும் எங்களால். ஏன் இந்தியாவில் ஏது சார் சயின்ஸு? ஏன் அப்படி சொல்கிறீங்க? இந்தியா வெள்ளைக்காரன் ஆண்டுகிட்டு இருக்கான். இப்போது இந்தியாவில் சயின்ஸுக்குன்னு ஒரு அமைப்பு எப்படி சார் ஏற்படுத்த முடியும்? சயின்டிஸ்ட் ஏது சார்ங்கிறாரு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஆரியப்பட்டா, பாஸ்கரான்னு சொல்லி அந்த துறவி, இந்தியாவில் இதுவரை எத்தனை சயின்டிஸ்டுகள் இருந்தார்கள், வானியல் சாஸ்திரத்திலும் கணித சாஸ்திரத்திலும் மருத்துவ சாஸ்திரத்திலும் எப்பேற்பட்ட அறிஞர்களாம் இந்தியாவில் இருந்திருக்கார்கள் என்று ஒரு பட்டியலிட்டு சொல்லுகிறார். அவர் அப்படி திகைச்சு போய் நிற்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, போங்க அங்குள்ள அறிவையெல்லாம் கொண்டு வாருங்கள், அதன் பிறகு இங்குள்ள இளைஞர்களை, இந்தியாவில் இருக்கும் இளைஞர்களை உருவாக்குங்கள், யங் சயின்டிஸ்டை இந்தியாவில் உருவாக்குங்கள் என்று சொன்னார் அந்த இளம் துறவி. சொல்லி முடிச்சோன்னு இது அவர் மைண்டுக்குள்ளேயே அந்த நினைப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கு. இவர் போறாரு வர்றாரு, அதை மறந்துட்டாரு. 1902ஆம் ஆண்டிலே அந்த துறவி உலகத்தை, இந்த உடம்பை துறந்து விட்டு சென்று விடுகிறார் தன்னுடைய 39வது வயசுல. ஆனா அவர் சொல்லி சென்ற அந்த செய்தி இந்த டாட்டாவோட மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சு. மைசூர் மகாராஜாட்ட போறாரு, சயின்டிஸ்டுகளுக்கு ஒரு அமைப்பு ஏற்படுத்தணும், அதுக்காக எனக்கு கொஞ்சம் லேண்ட் தரீங்களா? ரேண்டில் ஏன்னா 700 ஏக்கர் லேண்டை பெங்களூர் சிட்டி நடுவில் 700 ஏக்கரை ஃப்ரீயா கொடுத்தாங்க. அதில் டாட்டா ஆரம்பித்து கட்டிய அந்த மாபெரும் சயின்ஸுக்கான அமைப்பு தான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். அந்த அமைப்பிலிருந்து வந்தது கிளையாக பிரிந்து அது 100 வருஷத்துக்கு மேலாச்சு. இப்போ ஆக அதை முடிச்சு பார்த்தா, அத்தனை வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா, அதிலிருந்து பிரிந்தது தான் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அந்த இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல இருந்து வெளியே வந்தவர் தான் நம்முடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஆக அப்துல் கலாம் நமக்கு கிடைப்பதற்கே சுவாமி விவேகானந்தர் தான் காரணமாக இருந்திருக்கிறார்.